ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகம் 44. வைகுண்டஹ புருஷஹ பிராணஹ பிராணதஹ பிரணவஹ ப்ருதுஹு ஹிரண்யகர்ப்பஹ சத்ருக்னோ வியாப்தோ வாயுர தோக்ஷஜஹ. வைகுண்டஹ, வைகுண்டஹன்னா நமக்கு தெரியும், வைகுண்டம் சுவாமியுடைய இருப்பிடம் அப்படின்னு தெரியும். வைகுண்டத்துக்கு நிறைய அர்த்தமே இருக்கும். துளசிக்கும் வைகுண்டம் சொல்லுவா, மகாவிஷ்ணுக்கும் வைகுண்டம் தான். ஒரு பிரம்மாவுடைய மாசத்துல 24வது நாள வைகுண்டம்பா. அதுல சில கணக்கு இருக்கு. பிரம்மனுடைய 100 வருஷம் பிரம்மா இருக்காரெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுல கணக்கு இருக்கு, அது பெரிய கணக்கு. அதனால வைகுண்டகன் இந்த இடத்துல மகாவிஷ்ணுடைய இடம்னாக்கா சுவாமி வைகுண்டத்துல இருக்காருன்னு சொல்றதுனால வைகுண்டம் நம்ம எடுத்துக்கலாம். புருஷக பிராணக பிராணதக, புருஷக அவர் தான் அந்த புருஷன். அந்த புருஷன் வைகுண்டத்துல இருக்கப்பட்டவர் புருஷன் தான். வைகுண்டங்கிறது எல்லா இடத்துலயும் சர்வ வியாபி தான், வியாப்தவன் வரும் இங்க. புருஷக அவர் தான் அந்த மகா புருஷன் சொல்லுவாங்க. புருஷ சூக்தமே இருக்கு. புருஷக அவர் தான், புருஷகனுங்கிறது அவர் தான் அந்த ஆத்மா. பிராணக பிராணமே அவர் தான், நம்மளுடைய மூச்சு உலக ஜீவனங்களுடைய பிராணக பிராணம் அவர் தான். பிராணதக அடுத்த வார்த்தை, பிராணத்தை கொடுக்க கூடியவர், கொடுத்துருக்கவர், கொடுத்து கொண்டிருக்கப்பட்டவர் சொல்லலாம் வச்சுங்க. பிராணதக பிரணவக. இந்த பிரணவ மந்திரங்கிறது பெரிய மந்திரம். நானே சொன்ன விஞ்ஞான ரீதியில நசா விஞ்ஞானிகளும் சரி, பல விஞ்ஞானிகளும் சரி, இது சராசரி சப்தம் நம்முடைய பிரபஞ்சத்துல, நம்முடைய இந்த யூனிவர்ஸ் சொல்றோமே, இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல சராசரி சப்தமே ஓம் தான் வரும். அதுதான் சராசரி, அதுதான் பிரணவ மந்திரம். அதுதான் முருகப்பெருமானே சிவனுக்கு உபதேசம் பண்றார். தந்தைக்கு உபதேசம் செய்த மலை தான் அந்த சுவாமி மலை. பிரணவ மந்திரம் அதுதான். பிரணவக பிருத்துகு, பிருத்துகுங்கிறது அகண்டம். அகண்டம் அது அளவில்லாத அகண்டம், இன்ஃபைனைட் தான், ரொம்ப அகண்டம். பிருத்துகு ஹிரண்ய கர்ப்பக அவர்தான் அந்த தங்க கர்ப்பம், கர்ப்பப்பை. ஹிரண்யங்கிறது தங்கம், கர்ப்பகங்கிறது கர்ப்பப்பை. ஹிரண்ய தங்கப்பை அவர் தான். அதுல இருந்து தான் வெடித்து சிதறியது இந்த பிரபஞ்சங்கள். அப்படியே தங்க ரீதியா முதல்ல நெருப்பும் கிருப்புமா வெளி வரச்ச அந்த அளவில்லாத சிறு புள்ளிலிருந்து, அதுதான் பிக் பேங் தியரி. அந்த ஹிரண்ய கர்ப்பக அவர் தான். ஹிரண்ய கர்ப்பக சத்ருக்னோ சத்ருக்னஹன்னு வரும். சத்ரு யாரு? நம்மளுடைய விரோதிகள். கிரகங்கிறது சம்ஸ்கிருதத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கினா, மூணாவது கினானா மனைவின்னு அர்த்தம், கினான்னு சொல்லுவா. கிரக நான்காவது கிரகங்கிறது அழிக்கப்பட்டவன், சத்ருவை அழிக்கப்பட்டவன், சத்ருத்துவம் இல்லாமல் ஆக்கப்பட்டவன். அவனை நினைச்சுதான் நமக்கு விரோதிகள் இருக்காது, நம்ம மனசும் கஷ்டப்படாது, விரோதத்துவம் வராது. சத்ருவ கிரக பண்ணப்பட்டவர். கிரக அப்படின்னா அழித்தல், முழுமையாக அழித்தல், சத்ருத்துவத்தை, விரோதிகளை, விரோதித்துவத்தை, அவ்வளவுதான். அவர் ஒன்னும் யாரையும் அழிக்க போறதில்ல. நமக்கு யாரும் விரோதித்துவம் வராது, நமக்கு விரோதிகள் வரமாட்டார்கள், விரோதிகள் வராது, அந்த தன்மை வராது, அந்த வினைச்சொல் வராது. வியாப்தோ, அந்த வியாப்தோ என்னத்தினால வாயு. இந்த வியாப்தக, வியாப்தகனா சர்வ வியாபி தான் அவர். எல்லா இடத்துலயும் அணு இல்லையா, விஷ்ணு இல்லையா, அணுக்குள்ள அது திருப்பி சொல்றார். இது எதெல்லாம் இருக்குன்னா வியாப்தா ஏன் சொல்றாருன்னா, வாயு வாயுர தோக்ஷஜஹ, வாயு அதஹ அக்ஷஜஹ, 3 வார்த்தையை எடுத்துக்கலாம். ரா போயிடும். வாயு அதஹ, வாயுனா என்ன? பிராணவாயு தான், பிராணவாயு தான். எல்லா வாயுவும் அவர் தான். வெற்றிடம் வேக்யூமும் அவர் தான். வாயு அதஹ, அதஹங்கிறது கீழன்னு அர்த்தம். ஊர்த்வாய நமஹ, அதராய நமஹ, அந்தரிக்ஷாய நமஹ, பூமியை நமஹ, விஷ்ணவே நமஹ. நம்ம சந்தியாவன மந்திரங்கள்ல மேலகையும் நம்ம கையை கூப்பி நம்ம வணங்குகின்றோம். அதகங்கிறது எல்லா திசையிலும், நம்ம உலகம் கீழே மட்டும் இது இல்ல. அதகங்கிறது பாதாள லோகம் மட்டும் இல்ல, பல லோகங்கள். அதக அதகல வாயு அவர். அதக அக்ஷஜகங்கிறது பெரிய அர்த்தம். அக்ஷஜகங்கிறது இடி, இடி முழக்கம், இடி முழக்கம், இடிகள். அந்த இடி முழக்கம், வானத்துல இடி பாக்குறோம் இல்லையா, வானத்துல மட்டும் இல்ல, அதக கீழே இருக்கு. அந்த சக்தி அவர்கிட்ட இருக்கு. அந்த பூகம்பம் வர சக்தியா இருந்தாலும், எந்த சக்தியா இருந்தாலும் கீழே, எந்த உலகத்துல, அதக கூட கீழே, வானத்துல மட்டும் இடி கிடையாது.
அது அத அக்ஷஜங்கிறது இன்னொரு அர்த்தம் என்னன்னா வைர கற்களுக்கும் அக்ஷஜகன்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்றது உண்டு. மகாவிஷ்ணு தான் குறிக்கிறது அக்ஷஜகன்னா மகாவிஷ்ணுன்னு சொல்லுவா. அதனால அந்த பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா அவர் தான் சக்தி வாய்ந்த இடி, கீழையும் சரி ஆகாசத்திலையும் சரி எல்லா இடத்துலயும் வியாப்தக, அவர் தான் வியாப்த வாயு, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய வாயு. அதக கூட அவர் இடி பூகம்பம் பார்க்கறதுனா அங்கேயும் இருக்கார், ஆகாசத்திலையும் இருக்கார் அர்த்தத்துல பீஷ்ம பிதாமகர் அவர் ஒரு இரண்ய கர்ப்ப வர்ணிக்கிறார், சுவாமிய வர்ணிக்கிறார். இந்த வைகுண்டம் வைகுண்டக, வைகுண்டத்தில் இருக்கப்பட்டவர்னாக்கா எல்லா இடத்துலயும் அவர் சுவாமியோட இடம் பேரே வைகுண்டக அப்படின்னாரு. அதனால இது ஒரு பிரபஞ்சத்தை வர்ணிக்கக்கூடிய மந்திரம் பீஷ்மர் சொல்லி கொடுக்கிறார் யுதிஷ்டருக்கு. இப்ப இந்த வார்த்தைகளுடைய எண்களை பார்ப்போம். வைகுண்டக 405, புருஷக 406, பிராணக 407, பிராணதக பிராணத்தை கொடுக்கப்பட்டவர் பிராணதக 408, பிரணவக 409, பிருத்துகு எல்லா அகண்டம் பிருத்துகு 410, ஹிரண்ய கர்ப்பக 411, சத்ருக்னக 412, வியாப்தக 413, வாயு 414, அதோக்ஷஜக 415. தீர்காயுஷ்மான் பவ தீர்க சுமங்கலி பவ சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது சர்வமங்களானி பவது. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.